இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Asus மற்றும் Qualcomm இணைஞ்சு அறிமுகம் செய்யக்கூடிய Snapdragon இன்சைடர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவுமே தாறுமாறான ஸ்பெக்ஸோட தான் இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்னடா தாறுமாறான ஸ்பெக்ஸ் இந்த மொபைலில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதை சொல்கிறது, எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் முக்கியமாக கேமருக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ சும்மாவே Asus மொபைல் கேமிங் பக்கம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ இதில் Qualcomm இணைஞ்சு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரிலீஸ் பண்ணும்போது ரொம்பவுமே இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரீம் ஃபோனாக கூட இருக்கலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட தரப்புலேருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் அப்படி என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. மொபைலோட டிசைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ்க்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1200 நிட்ஸ்க்கான ஒரு பிரைட்னஸ்ன்றது தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது Corning Gorilla Glass விக்டஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9.6 mm, வெயிட் பார்த்தோம்னா 210 கிராமுக்கான ஒரு வெயிட்ன்றது தான் இந்த மொபைலில் இருக்குது. வெயிட்டும் திக்னஸையும் பார்க்கும்போது மொபைலோட டிஸ்பிளே சைஸுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்டார்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேமர்ஸுக்கு ஒரு செமையான ஃபோனாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஃபோனை சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ரொசஸரையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ Snapdragon 888 5Gக்கான ஒரு சிப் செட் தான் இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா Adreno 660க்கான ஒரு GPU சப்போர்ட்டும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் RAM அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட தரப்புலேருந்து இப்போதைக்கு 512GB 16GB RAM மாடல்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரி மாதிரி வரும்போது 8GB 12GB RAM மாடலில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் மொபைலோட கேமரா பக்கம் பார்த்தோம்னா 64 மெகாபிக்சலுக்கான அப்பேச்சர் 1.8க்கான வைட் கேமராவும் 8 மெகாபிக்சலுக்கான அப்பேச்சர் 2.4க்கான 3x ஆப்டிக்கல் ஜூம் கொண்ட டெலிஃபோட்டோ கேமராவும் 12 மெகாபிக்சலுக்கான அப்பேச்சர் 2.2க்கான அல்ட்ரா வைட் கேமரான்னு சொல்லி ட்ரிபிள் கேமரா செட்டப்ன்றது தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ கேப்சர் அப்படின்னு பார்க்கும்போது 8K வரையிலான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷூட் பண்ணிக்கொள்ள முடியும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 24 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க அப்பேச்சர் 2.5 சப்போர்ட்டோட. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக Snapdragon சவுண்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4000 mAhக்கான ஒரு டீசென்ட்டான ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைலோட பேசிக்கான ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த மொபைல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா 1,20,000 இந்தியன் ரூபீஸ் வரைக்கும் இருக்கும் இந்த மொபைல். மொபைலோட ரிலீஸ் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மந்த்தில் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.